ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா வேற்றுமைங்கிற டாபிக் பார்க்கலாம். வேற்றுமைனா என்ன அப்படின்னா, ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துறது தான் வேற்றுமை. அது எப்படி வேறுபடும் அப்படின்னா, ஒரு சில பெயர்ச்சொல்லுக்கு கடைசியில் ஒரு சில வேற்றுமை உருபுகள் வரும். அந்த வேற்றுமை உருபுகளை பொறுத்து அதனோட பொருள் மாறுபடும். அதனால் அது வேற்றுமைன்னு சொல்லுவோம். இந்த வேற்றுமையில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 8 வகை இருக்குங்க. எதில் இருந்துன்னா முதல் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் நமக்கு 8 வகை வேற்றுமை இருக்குது. இப்போ வேற்றுமை தொடரும் வேற்றுமை தொகையும் பற்றி பார்க்கலாம். வேற்றுமை தொடர்னா என்ன? அந்த வேற்றுமை உருபு சொன்னேன் இல்லையா, பெயர் சொல்லுக்கு அடுத்து வர வேற்றுமை உருபு பொறுத்து நமக்கு பொருள் மாறுபடும்னு. அப்போ அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொடரணும். அதே அந்த வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகைன்னு சொல்லுவோம். அதாவது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதனோட வகைகளில் 1 பை 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஏன் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பெயர் ஒரு எழுவாய் பயனிலை கொண்டு முடிஞ்சுதுன்னா அதுதான் முதல் வேற்றுமைங்க. அதனால் இதை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம். இப்போ அந்த பயனிலை 3 வகையான பயனிலையாக கூட வரும். வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலைன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். ராமன் சென்றான். இங்கே ராமன் அப்படிங்கிறது எழுவாய். இந்த ஒரு எழுவாய் பயனிலை கொண்டு முடிஞ்சுதுன்னா அதுதான் முதல் வேற்றுமைன்னு நான் சொன்னேன்னா. ராமன் எழுவாய், சென்றான் அப்படிங்கிறது பயனிலை. சென்றானுங்கிறது வினைங்கிறதுனால அது வினை பயனிலைன்னும். அவள் சீதா, அவளுங்கிறது எழுவாய், சீதாங்கிறது பெயர் சொல். இது பெயர் சொல்லுங்கிறதுனால பெயர் பயனிலைனும். அவன் எங்கே, அவனுங்கிறது எழுவாய், எங்கேங்கிறது பயனிலை. அது வினாவாக இருக்கிறதுனால அது வினா பயனிலைன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த முதல் வேற்றுமைக்கு நமக்கு வேற்றுமை உருபு கிடையாது. ஓகேங்க, இவ்வளோதான். இதில் என்ன கொஷின்னா, வேற்றுமை எத்தனை வகைப்படும்னு சொல்லிட்டு கேட்கலாம். 8 வகை. வேற்றுமை தொடர்னா என்ன, தொகைனா என்னன்னு கேட்கலாம். வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொடரணும், மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகைன்னு சொல்லுவோம். அப்புறம் முதல் வேற்றுமைக்கு உருபு இருக்கா இல்லையான்னு கேட்கலாம். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை. அது என்ன வேற்றுமைன்னு சொல்லலாம்? எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.